அனைவருக்கும் வணக்கம். சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு முக்கியமான அப்டேட்டை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, ஆசிரியர் காலி பணியிடங்கள் நடைமுறைப்படி நிரப்பப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் காலியாக இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் பணியிடங்களை நடைமுறைப்படி நாங்கள் நிரப்புவோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னும் நிறைய தகவல்களை சொன்னார். கூடவே பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆசிரியர் காலி பணியிடங்கள் சம்மந்தப்பட்ட சில அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். அதாவது கல்வித்துறையில் 1,00,000 பேர் இது வரைக்கும் பணியாற்றும் இடத்துல ஒரு 9,000 பணியிடங்கள் இருப்பது பெரிய எண்ணிக்கை அல்ல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒருவர் ஓய்வு பெற்ற உடனே அந்த பணியிடத்தை நிரப்ப முடியாது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மூலம் நிரந்தர பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மூலமாக இந்த கௌரவ விரிவுரை தற்காலிக ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உரிய நேரத்தில் கூடிய விரைவில் நிரந்தர பணி நியமனம் நேரடி நியமனங்களும் செய்யப்படும் அப்படின்ற விஷயத்தையே சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ ஆசிரியர் காலி பணியிடங்கள் சம்மந்தப்பட்ட அப்டேட் சம்மந்தப்பட்டது நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது, ஏன் நிரப்பலை அப்படின்ற கேள்விக்கு இந்த மாதிரியான பதில்களை சொல்லக்கூடிய விஷயத்த நாங்கள் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஏன் போடவே இல்லை போஸ்டிங் அப்படின்னு கேட்கும்போது கூடிய விரைவில் நிற்போன்ற சொல்லிகிட்டு இருந்த காலம் போய் நாங்கள் படிப்படியாக பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொரு விஷயமாக பண்ணிகிட்ருக்கோம். வேக்கண்ட் காலியான உடனே நாங்கள் பண்ண முடியாது. 1,00,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 9,000 வேக்கன்சி இருந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் செய்கிறோம், ஆனால் கம்மியாக செய்கிறோம், இதுக்கப்புறம் செய்வோன்ற மாதிரியான ஒரு விஷயத்த, ஒரு தோற்றத்தை, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆக்சுவல் வேக்கன்சி என்பது இன்னும் கூடுதலாகவே இருக்கும். இந்த 9,000 அப்படின்றது ரொம்ப குறைச்சலான மிக கம்மியான எண்ணிக்கையில் காட்டப்படுகிறது அப்படின்றது பெரும்பாலான ஆசிரியருடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கையுமாக இருக்கிறது. ஒவ்வொரு கமெண்ட்லையும் போய் பார்த்தா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்ட்டு. நன்றி.